admission of the partner பார்த்திருக்கோம், retirement of your partner பார்த்திருக்கோம். இந்த retirement of your partnerல இன்னொரு பார்ட் தான் death of your partner. death of your partner தான் வேற ஒன்றும் இல்லை, இதுவும் ரிட்டையர்மெண்ட்டும் ஒன்று தான். எப்படி அப்படின்னா, நார்மலாக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் 3 பார்ட்னர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் அவர் உடல்நிலை காரணமாகவோ இல்லை அவர் சொந்த விருப்பத்தின் வாலண்டரியாக என்ன செய்கிறார் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா அது ரிட்டையர்மெண்ட்டில் போயிடும். இப்போ டெத் அப்படிங்கிறது அதே 3 பார்ட்னர் இருக்கிறாங்க, அதில் ஒரு பார்ட்னர் இறந்துடுறாரு. இறப்புங்கிறது எப்போவுமே நிச்சயிக்கப்படாத ஒன்று, எப்போனாலும் நடக்கும். அதனால அவர் ஒருத்தர் இறந்து போயிறாரு. அப்போ ரெண்டுமே அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கீழே தான் வரும். பட் இந்த டெத் ஆஃப் எ பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட். அந்த பர்டிகுலர் பார்ட்னர் வந்து என்ன அப்படின்னா பெர்மனண்டா ரிட்டையர்ட் ஆகுறாரு. சரியா? அதான் டெத் ஆஃப் எ பார்ட்னர். டெத் ஆஃப் எ பார்ட்னர்ல என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன், சம்மலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. On the death of a partner, the partnership ceases to exist, but the firm may not cease to exist as the other remaining partners may decide to continue the business. அப்போ டெத் ஆஃப் எ பார்ட்னர் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த பார்ட்னர் தான் என்ன ஆகுறாருன்னா அந்த பார்ட்னர்ஷிப் விட்டு வந்து வெளியே போகிறாரு. ரிமைனிங் இருக்கிற பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை எப்பவும் போல ரன் பண்ணுவாங்க. ஓகே. இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ பார்ட்னர், the treatment of various items is similar to the at the time of retirement of your partner. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதே தான் இந்த டெத் ஆஃப் யுவர் பார்ட்னர் பண்ண போறோம். அதான் கொடுத்துருக்காங்க, வேரியஸ் ஐட்டம் இஸ் சிமிலர் டு தட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மேக்கிங் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், த அமௌண்ட் தட் இஸ் டியூ டு ஹிம் இஸ் பெய்ட் டு ஹிஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ அங்க ரிட்டையர்மெண்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்னர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமை விட்டு ரிட்டையர் ஆகி போயிடுறாரு. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அவர் லோன் அக்கௌண்ட் சொல்லி நம்ம அந்த அக்கௌண்ட்ல வந்து காட்டுவோம். பட் இங்க என்ன அப்படின்னா அவருக்குன்னு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம இந்த எல்ஐசி பிரீமியம் எடுத்திருப்போம், அப்பெல்லாம் யாரும் இருந்துச்சுன்னா நாமினி நேம் எழுதுங்க அப்படிம்பாங்க. கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா கணவர் ஒரு சமயத்தில் இறந்துட்டார் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கீழே வந்து நேம் எழுதி சைன் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் மாற்றி விடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். சரியா? அவங்களுக்கு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யாரை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ரிமைனிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து என்னன்னா, at the time of the death of your partner, we credit the following amounts in the deceased partner's capital account. Partner's capital accountல என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம், கிரெடிட் சைடு எதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ்ஸ், ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஆர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் நம்ம படிச்சிருப்போம், அதான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க. இதை வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் குட்வில், குட்வில் வந்து கொடுத்துருப்பாங்க, சம்பளே கொடுத்துருப்பாங்க. ஒரு 30,000 40,000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு டெத் ஆகிற பார்ட்னரோட ஷேர்ல இருந்து எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை ரிமைனிங் பார்ட்னருக்கு கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணுவோம். கீழே சம்பளம் வந்து அது தெளிவாக இருக்கும். ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டி, நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டிருப்போம் இல்லையா, அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து கிரெடிட் சைடுக்கு கொண்டு வரணும். எனி லோன் இஸ் கிவன் பை த பார்ட்னர், ஏதாவது லோன் எதுவும் கொடுத்துருக்காங்க அதில் அதன் மூலியமா எதுவும் அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் த ஷேர் ஆஃப் ஜாயின்ட் லைஃப் பாலிசி. ஜாயின்ட் லைஃப் பாலிசினா என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்ஐசி பாலிசி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்காக ஒரு பாலிசி வந்து போட்டிருப்பாங்க, இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 3 பேரும் 3 ஏபிசி 3 பார்ட்னர் இருக்காங்கன்னா அந்த 3 பார்ட்னருக்கும் சேர்த்து பாலிசி வந்து போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட் இருந்தாலும் அந்த அமௌண்ட் என்ன செய்யணும், அவங்களுக்கு பே ஆஃப் பண்ணணும். இறந்து போறாங்க இல்லையா, அந்த பார்ட்னரோடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் இருந்தாலும் அதை அவங்களுடைய ரேஷியோ படி பிரிச்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஷேரிங் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்ஸ், வேற அதர் ப்ராஃபிட் எது இருந்தாலும் அதையும் நம்ம கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதையும் நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் நம்ம நார்மலா ரிட்டர்ன் ஆஃப் எ பார்ட்னர்ல பார்த்தது தான். நெக்ஸ்ட் however we need to debit the following items. அப்போ கிரெடிட் சைடு என்னென்ன போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ டெபிட் சைடு என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, இப்போ டிராயிங்ஸ் பை த டிசீஸ்டு பார்ட்னர், இது as usual ரிட்டையர்மெண்ட்ல உள்ளது தான். drawings by the deceased partner, interest on drawings, loss of revaluation of asset and liability,
இப்போ அதர் லாசஸ் எது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம என்ன செய்யணும், டெபிட் சைடு போட வேண்டியிருக்கும். The legal representative of a deceased partner has a right to subsequent profits. He also has a right to choose whether he wants the share in the profit or the interest at the rate of 6% per annum. அதாவது அவருடைய இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்டை நம்ம வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா ரிமைனிங் பார்ட்னருக்கு உண்டு. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி. பேசிக்கா என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி இருக்கும், அதாவது மேல கொடுத்துருந்தோம் இல்லையா, பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன கிரெடிட் பண்ணும் டெபிட் பண்ணும் அப்படின்ட்டு, அது ரிலேட்டடா உள்ள ஜேர்னல் என்ட்ரி தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஜெனரல் ரிசர்வ், ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரிசர்வ் பார்த்தோமா, அந்த ஜெனரல் ரிசர்வை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கு? 3 பார்ட்னருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் நம்ம போடணும். ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டிசீஸ்டு பார்ட்னர்ஸ்ங்கிறது அப்படி இல்லை, 3 பார்ட்னர் இருக்காங்களா, அந்த 3 பார்ட்னருக்கும் சேர்ந்து பிரிச்சு கொடுக்கறது தான். சரியா? நெக்ஸ்ட் ரீவேல்யூஷன். அதுக்கப்புறம் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதுல ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா, ப்ராஃபிட் வந்திருக்குன்னா ரீவேல்யூஷன் அப்படின்னா டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இந்த ப்ராஃபிட்டையும் பிரிச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா ரீவேல்யூஷன் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த அளவுக்கு மேக்ஸிமம் சம்பள வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த என்ட்ரி என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிசீஸ்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட். நரேஷன் கண்டிப்பா எழுதணும். பீயிங் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஷேர் ஆஃப் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்ஸ் டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் லாசஸ், ஏதாவது லாசஸ் இருந்துச்சா அப்படின்னா அதையும் நம்ம இந்த என்ட்ரி மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் லோன் அக்கௌண்ட், ஏதாவது லோன் இருந்துச்சுன்னா, லோன் நம்ம கொடுத்துருக்கிறோம் இல்லை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன என்ட்ரி, டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, 10,000 இருக்கு அப்படின்னா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எத்தனை பார்ட்னர் இருக்காங்க, 3 பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அந்த 3 பார்ட்னர் நேம், அவங்க என்ன ரேஷியோல இதுவரை பிரிச்சுக்கிறாங்களோ அந்த ரேஷியோல பிரிச்சு அந்த 10,000 போட்டு காட்டணும். நெக்ஸ்ட் டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட். அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்த்துருவோம் இல்லையா, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதுக்கு உண்டான என்ட்ரிஸ் வந்து இதெல்லாம். ஓகே. இதான் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் தான் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே சம்பளம் கேட்டிருக்காங்க. கடந்த 6 வருஷ கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. டெத் ஆஃப் எ பார்ட்னர் மேக்சிமம் கேட்கல. ஸோ நம்ம எதுக்கும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. அதில் லோன் அக்கௌண்ட் போடுவோம், இதில் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது மட்டும்தான் மேஜர் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே டிஃபரன்ஸே கிடையாது. பிளஸ் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அப்படிங்கிறது வரும். ஓகே. அப்போ மேலுள்ளதெல்லாம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு சம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. டீனா, கோவித் அண்ட் காமினி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2:1. அப்போ 3 பேர் பார்ட்னராக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 3:2:1ங்கிற விதத்தில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. காமினி டைஸ் ஆன் 1/7/2018. அது இந்த 3 பார்ட்னர்ல காமினிங்கிறவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா 1/7/2018 இறந்துடுறாங்க. அவங்களுக்கு உண்டான பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போ 31/3/2018. ஓகே. அப்போ உள்ள பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டீனா, கோவிந்த், காமினி, ரிசர்வ் ஃபண்ட், கிரெடிட்டார்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட், டெப்டார்ஸ், ஸ்டாக், பேங்க், கேஷ். இதுதான் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற டீடைல்ஸ். ஓகே. எப்பவுமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு கொஸ்டின் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த கொஸ்டினை தரோவா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுல என்ன கேட்டிருக்காங்கிறத நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே. பென்சிலை வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், அப்போ அதை வந்து பிராக்கெட் போட்டுக்கோங்க. எழுதுறதுக்கு நேரம் இருக்காது, நம்ம வந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ பிராக்கெட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இதை சொல்லியிருக்காங்க, செகண்ட் பாயிண்ட்ல இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. Tina and Govin agree to share future profits and losses equally.
அப்போ அவங்க காமினி இறந்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க, 1:1 அப்படிங்கிறதுல ஷேர் பண்ணிக்கிறாங்க. The value of goodwill is 30,000. அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்வில் எவ்வளவு அப்படின்னா 30,000 ரூபாய். The goodwill is not appear in the books. புக்ல வந்து இந்த குட்வில் என்ன ஆகல, அப்பியர் ஆகலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The revaluation profit is 15,000. இங்க நம்ம வந்து ரீவேல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிப்போம். பட் இங்கே என்ன செஞ்சாங்க, ரீவேல்யூஷன் கொண்டு போட்டு அதுல வர ப்ராஃபிட்டே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. The joint life policy realizes 60,000, 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எவ்வளவு போட்டிருக்காங்க பாலிசி அப்படின்னா 60,000 ரூபாய். The legal representative of company opts to share in subsequent profit. அப்போ அந்த சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, காம்பனியோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஷேர் பண்ணிக்கிறாங்க சொல்லிருக்காங்க. காம்பனி ஷேர் இன் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் இஸ் 10,000. பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ், ஆல்சோ ப்ரிப்பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போவோம். Govind's capital account data to company's capital account being company's share of goodwill adjusted in the gaining ratio. அப்போ பார்க்கணும்ல, நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் பார்க்கணும் இல்லையா. இந்த ஒர்க்கிங் நோட் பாருங்க, கால்குலேஷன் ஆஃப் கெய்னிங் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ என்ன கொடுத்தாங்க, 3:2:1 கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்கு ஓல்ட் ரேஷியோ. நியூ ரேஷியோ வந்து அதே கொடுத்துட்டான், ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பார்ட்னர் அப்படின்னா 1:1. அப்போ டீனாக்கு 1/2, கோவிந்துக்கு 1/2. அப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ. டீனாஸ் கெயின் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மைனஸ் 3/6 கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். டீனாக்கு வந்து 0. டீனா வந்து அவங்களுடைய குட்வில் இருந்து எந்த அமௌண்ட்டும் கெயின் பண்ணல. கோவிந்துக்கு கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/6 அப்படின்னு வரும். அப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்பனியோட குட்வில் எவ்வளவு 30,000. அதுல கெய்னிங் வந்து கோவிந்துக்கு மட்டும்தான் வருது. ஸோ 30,000 into 1/6 5,000. அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில 5,000 கொடுத்துருப்பாங்க. கோவிந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு காம்பனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் being company's share of goodwill adjusted in the gaining ratio 5,000 5,000. நெக்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூஷன் நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு, 15,000 வந்திருக்கு. அதை வந்து 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோல. 7,500, 5,000, 2,500. நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 60,000. 60,000 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணிக்கோங்க. as usual நம்ம ரிட்டையர்மெண்ட்ல பார்த்த என்ட்ரிஸ் தான், அதே தான் வரும், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த ஒன்று தான் புதுசு. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எவ்வளவு, அதே 60,000 ரூபாய் தான், அதே ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. ஓகே. பேங்க் அக்கௌண்ட். இந்த ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ரிசிப்ட் போடுறோம். அந்த ரிசிப்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் 60,000 60,000. அந்த சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் ஒன்று பார்த்தோம் இல்லையா 10,000, அதுக்கும் ஒரு என்ட்ரி போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு காம்பனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு என்ட்ரி வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணாம இருக்கும். ஏன் அப்படின்னா இனிமேல் தான் நம்ம என்ன செய்ய போறோம், அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடு ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து எழுதுவோம். ஸோ பை பேலன்ஸ் பிபைடி 12,000, 1,20,000, 80,000, 40,000. ஓகே, போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோவிந்த் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் கோவிந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம வந்து கிரெடிட் சைடு வைக்கிறோம், ஏன்னா காமினியோட குட்வில் அமௌண்ட் ஷேர் இருக்கு இல்லையா, அதை கோவிந்த் வந்து என்ன செய்யறாரு, கெயின் பண்ணிக்கிறாரு. அவருக்கு அது ஒரு ப்ராஃபிட் மாதிரி. ஸோ கோவிந்த் அக்கௌண்ட் என்ன செய்யறோம், இந்த பக்கம் போட்டுட்டு 5,000 போடுறோம். ஏன்னா காமினிட்டு இருந்து வாங்குறதுனால 5,000 நம்ம இங்க போஸ்ட் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஜர்னல் என்ட்ரி போட்டோம் இல்லையா 15,000க்கு. ஸோ அதை ஷேர் பண்ணி போட்டிருக்கிறோம். ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட்டையும் ஷேர் பண்ணி போட்டிருக்கோம். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஷேர் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பெண்ட் அக்கௌண்ட் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் இருக்குல்ல 10,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் நம்ம இங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, இந்த பக்கம் டெபிட் சைடு பாருங்க, காம்பனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். காம்பனிக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா காம்பனிகிட்ட இருந்து கையில இருக்கிற 5,000 ரூபாய் குட்வில தான் கோவிந்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அது கோவிந்துக்கு போறதுனால அங்க வந்து என்ன செய்யறோம், 5,000 இங்க போடுறோம். எப்படி இங்க காம்பனி கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு கோவிந்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பார்த்துருப்பீங்க, கோவிந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு காம்பனி கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ காம்பனி கேபிட்டல் அக்கௌண்ட்ல காம்பனிலேயே 5,000 போட முடியாது. ஸோ கோவிந்துல போடுறோம். ஓகே. நம்ம வந்து இங்க டோட்டல் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் வந்துடும் 77,500.
இந்த அமௌண்ட் தான் யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா காம்பனிஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நம்ம கொடுக்க போறோம். ஓகே, இதான், வேற எதுவுமே இல்லை. இந்த டெத் ஆஃப் எ பார்ட்னர்ல இந்த ஒரே ஒரு சின்ன இது மட்டும் தான் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு சென்ட் பண்ண போறோம். பிளஸ் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிம்பிள் சம்முக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரீமியம் பே பண்றதுக்கு. 5 மார்க்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், மறுபடியும் சொல்றேன். ரிட்டையர்மெண்ட்டும் டெத்தும் ஒன்று தான். அந்த ரிட்டையர்மெண்ட்ல டெம்பரவரியா ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போறாரு, பட் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து. பட் டெத் ஆஃப் எ பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து பெர்மனண்டா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரிட்டையர் ஆகி போறாரு. ஸோ இதான். ஓகே, மறுபடியும் அந்த இந்த நோட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஓகே, இதான் மேஜர் வந்து முடிஞ்சது. மறுபடியோட உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், இந்த 3 யூனிட்ல ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதுல எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அதை நோட் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க. ஓகே, நான் அதை ஒரு வீடியோவா அதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா கொடுக்குறேன். நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஜூன் மந்த் தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 யூனிட்டை தரவா முடிச்சுட்டு சில டவுட் இருந்தால் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 4th யூனிட் 5th யூனிட் போகலாம். 4th யூனிட் ரொம்ப சிம்பிளான முறையில் சொல்லித்தரேன். எக்ஸாமுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு அந்த சம்மும் சொல்லித்தரேன். ஓகேவா? 5th யூனிட்ல மேக்ஸிமம் நமக்கு கேட்கறது என்ன அப்படின்னா 5 மார்க் சம் கேட்குறாங்க, 8 மார்க்ல தியரி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்தராக பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல என்னென்ன டவுட் இருக்குதோ அதை தயவு செய்து நோட் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.